தீபாவளி சீரீஸில் இன்றைக்கி டே 4 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா அட்டகாசமான பாதுஷா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக வந்துருச்சுங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 3 ரெசிபி போட்டு வச்சு பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ண நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் மைதா, இது கூட உப்பு, பேக்கிங் சோடா, நெய் சேர்த்து நைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்ட்டாக இருக்கணுங்க, ஹார்டாக இருக்கக்கூடாது. 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷனை சென்டர் ஹேண்டில் வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு சென்டர் போர்ஷன் தம் ஃபிங்கரை வச்சு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா போட ஆரம்பிச்சிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கரெக்டாக ஈவனாக கலர் இந்த மாதிரி வரணுங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்து சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு சக்கரை, தண்ணி, ஏலக்காய் தூள் ஒரு கம்மி பதம் வரணுங்க. சூடாக இருக்கும் போதே பாதுஷாவில் ஊற்றிட்டு ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க.